அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 2வது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ முடியாது. அதுபோல மனிதனாக பிறந்த அனைவரும் பிண்டத்தில் அண்டமாக விளங்கும் தலைப்பகுதியான நம் சிர நடுவில் நிலை பெற்றிருக்கும் அந்த இறை ஒளியை காணாமல் அமுதத்தை பெற முடியாது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நீரில்லாமல் உலக உயிர்கள் வாழ முடியாது. அதுபோல மனிதனாக பிறந்த அனைவரும் பிண்டத்தில் அண்டமாக விளங்கும் தலைப்பகுதியான நம் சிர நடுவில் நிலை பெற்றிருக்கும் அந்த இறை ஒளியை காணாமல் அமுதத்தை பெற முடியாது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.